ஹலோ. மைண்டை ஓட விட்டது போதும், கொஞ்சம் ரிலாக்ஸ் காம் ஆகுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களையும் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயமும் அதே மாதிரி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்களே தலையில் எடுத்து போட்டுக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. மைண்டை பி ப்ரிப்பேர்னு எனக்கு சேனல் ஆகுது. இது ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்கிறது தான். அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்கள், சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஹெல்ப் பண்ணுற குணம் உங்களை விட்டு எப்போவுமே போகாது. மற்றவங்களுக்காக நீங்கள் அதிகமாக யோசித்தது போதும், அதிகம் ஒர்க் பண்ணது போதும். சில பேர் வந்து அவங்க மட்டுமே நல்லா இருக்கணும், அவங்க மட்டுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அதை பற்றி அவசியம் கிடையாது, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அதை பற்றி அவசியம் கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க நல்லா இல்லையா அதை பற்றி அவசியம் கிடையாது. அப்படிலாம் இருக்கிற பர்சன்ஸ் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. Toxic persons. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிக்குது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, சாப்பிட்ற விஷயமா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களை வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு, வீட்டில் நல்லா ஆஃபீஸ் பிளேஸாக இருக்கணும், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் மற்றவங்கள கேட்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மட்டும்தான், அவங்க மைண்டில் எல்லாமே அவங்க மட்டும்தான். அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட கூட பேச மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கான நேரம் வந்திருக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் உங்களுடைய எனர்ஜி வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறதுன்றது நல்லதில்லை. உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் ட்ரெயின் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஒன்றும் புரியல, மைண்டில் ஏதோ மந்தமாக அப்படியே உட்காந்துட்டு, ஆனால் ஏதோ நடக்குது, சுற்றி என்னமோ நடக்குது, ஆனால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு தேவையில்லாத பர்சன்ஸ்க்காக, அதுக்கு ஒர்த் இல்லாத பர்சன்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸ் எனர்ஜியை வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் ட்ரெயின் ஆகிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி தான் ஒரு மந்தமாக உட்காந்துட்ருப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம், ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதுன்றது வேண்டாம். சரி, உங்களுக்கான ஹார்ட் ஒர்க், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுத்துட்டு வர நேரம். ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன், எதுக்குமே ஒர்த் இல்லாத ஒரு பர்சனுக்கு உங்கள் டைம், உங்கள் எனர்ஜி கொடுக்குறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம். மூவ் ஆன் பண்ணுங்கள். யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கான நல்ல நேரம், அந்த நேரத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பர்சன், ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள். ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி. சடனாக எனக்கு ஒரு ஸ்மெல் வருது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க பர்சன்ஸ், மேல் ஆர் ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜியை. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள்.
ஜெலஸில் ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குது. எம்பரர் லைக் நேற்று வந்து கார்டு மாதிரியே வர மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல். எனக்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ நீங்கள் மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை உங்ககிட்டேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வந்துட்டு யார் வேணாலும் வந்து அதில் குளிர் காய்ஞ்சிட்டு போகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாருமே நல்லவங்க, எல்லாருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும், எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் பண்ணலாம். ஒரு மெஜிஷியன் மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில். அதுக்காக எல்லாமே நீங்கள் எல்லாருக்கும் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஐயோ பாவம், அந்த பாவம்லாம் பார்க்காதீங்க. இப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நேரம், டைம் இது. ஸோ உங்களுக்காக செல்ஃபிஷாக முடிவெடுக்கிறதா இருந்தால் நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுங்க, உங்களுக்காக யோசிங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் செக்யூர் ஆகுங்க. நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் வாங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு, நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உங்களை சீட் பண்ணவங்க, உங்களை ஏமாற்றிட்டு வேறு உங்களை கேம் ஆடினவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரியா? 9 of Cups, 6 of Wands, 4 of Pentacles. இப்போ உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம், மற்றவங்களுக்காக கிடையாது. அதனால் மற்றவங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த வேலை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு, என்ன மாதிரியான ஒர்க்கோ, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ, இல்லை என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, தூக்கி போடுங்க. உங்களுக்கான விஷயங்களை என்ன பண்ணணுமோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரொடெக்ட் பண்ணுங்க உங்கள் எனர்ஜியை. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான ஒரு டாக்ஸிக் எனர்ஜி அதிகமாக இருக்கு. இதுதான் இருக்குது எனர்ஜி. அவ்வளோ ஒன்றும் எனக்கு இதுவாக தெரியல. எனக்கு ரொம்ப டவுன். ப்ரொடெக்ட் பண்ணுங்க டார்லிங்ஸ். யாரையும் பாவம் பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.